உலக சமாதான ஆலயம் திருமூர்த்திமலை. செய்திகள் வாசிப்பவர் பர்குணன். ஆழியாறு அறிவு திருக்கோவிலில் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நடைபெற்ற அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் 116வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட மெய் அன்பர்கள் திருமூர்த்திமலை ஞானபீடத்திற்கு வருகிறது உலக அமைதி தூதர் குருமான் அவர்களின் நல்லாசிகளை பெற்றார்கள். அப்போது குருமான் அவர்கள் வேதாத்ரி மகரிஷி அவர்களை பற்றியும் குரு உணர்வின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்தார்கள். மேலும் உலக அமைதிக்கான ஒரு நிமிட அமைதி நோக்கத்தையும் அதன் செய்முறைகளையும் விளக்கினார்கள். ஞானபீடத்தில் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்று நடைபெற்ற அதிகாலை சிறப்பு தவத்தில் குருமான் அவர்கள் அனைவருக்கும் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். 80வது சுதந்திர தின விழா வாழ்த்துக்கள். இந்திய மக்கள் அனைவரும் உடல் நலமும் பெற, மனவளமும் பொருள் வளமும் பெற, மெய் ஞானமும் மெய் புகழும் மகிழ்வு பெற, ஆன்ம நிறைவு பெற பரிபூர்ண நல்லாசி. தொடர்ந்து ஸ்ரீ பரஞ்சோதி யோகா கல்லூரியில் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குருமாதா அவர்களின் முன்னிலையில் கல்லூரியின் அறங்காவலரும் கோவை ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் டைரக்டர் மற்றும் கன்சல்டன்ட் மெய்ஞான செல்வர் டாக்டர் சுதாகர் நடராஜன் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். தொடர்ந்து அனைவரும் உறுதிமொழியேற்றனர். யோகாசிரியை மெய் பரமேஸ்வரி வரவேற்புரையாற்றினார். உலக சமாதான ஆலயத்தின் அறங்காவலரும் பொதுச் செயலருமான மெய்ஞான ஆசிரியர் கே சுந்தராமன் தலைமையுரையாற்றினார்கள். சுதந்திர போராட்டத்தின் பொழுது ஒவ்வொரு அடியும் அந்த அடிக்கு அந்த ரணத்திற்கு மருந்தாக ஒரே ஒரு சொல்லாம் அனைவருடைய மறக்கச் செய்யும். அடி மீது அடி விழுந்தாலும் கூட ஒரே ஒரு மந்திர சொல் தான் அடியெல்லாம் தாங்குகின்ற வலிமையை கொடுத்தது. அந்த மந்திரம் தான் வந்தே மாதரம். வந்தே மாதரம் ஒரு சொல் தான். சிறப்பு விருந்தினர் டாக்டர் சுதாகர் நடராஜன் பேசுகையில் சுதந்திர தினத்தின் முக்கியத்துவம் குறித்து மாணவர்களை எடுத்துரைத்தார்கள். எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கும் போது நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயம், நம்ம எதை வாழ்ந்தோமோ அதுல இருக்கக்கூடிய இம்பாக்ட் நாள் போக 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 சிதைஞ்சிடும். அப்போ அவங்களுக்கு இருந்த தேசப்பற்று, அவங்ககிட்ட இருந்த உணர்வு நாள் போக தேவையான நம்ம பார்க்கணும். சோ அந்த தேவையான விஷயத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நாள் தான் சுதந்திர நாள். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இளைஞர்களின் கையில் தான் நாட்டின் எதிர்காலம் உள்ளது. நாட்டின் முன்னேற்றத்திற்கு மாணவர்களாகிய நாம் நம் அறிவு ஆற்றல் பயன்படுத்துவோம் என இந்நாளில் உறுதியேற்போம். சர்க்குருவே சரண. வணக்கம். சந்தோஷம். 15 ஆகஸ்ட் காலை வந்தது. பெருமை கொண்டு தேசம் நின்றது. வீரர்கள் பல உயிர் தந்தனர். நம் சந்தோஷம் நமக்கு வந்தது. காந்தி, நேதாஜி, பாரதி கண்ட கனவு இன்று நம் கையில் சுதந்திர நினைவு. சந்தோஷம். We celebrated the 18th Independence Day and remembered the sacrifice of our freedom fighters. We are proudly say Jai Hind, Jai Hind, Jai Hind. Santosham. பேராசிரியரும் மெய்ஞான ஆசிரியருமான மணிவண்ணன் நன்றி உரை கூறினார். இந்த விழாவிற்கு வந்த விழாவை சிறப்பித்து அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளோம். அறங்காவலர்கள், மெய்ஞான ஆசிரியர்கள், மெய்ஞான செல்வர் செல்வியர்கள், மெய் உணர்வாளர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மலேசியாவிலிருந்து வருகவிருந்த தம்பதியினர் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியை முதுகலை 1ஆம் ஆண்டு மாணவி மெய் MS ராஜஸ்ரீ தொகுத்து வழங்கினார். உலக சமாதான ஆலயத்தின் ஒரு அங்கமான ஈரோடு தி டிவைன் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியிலும் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி தாளாளர் மெய்ஞான செல்வர் VJ ராஜகணபதி அவர்கள் விழாவிற்கு தலைமையேற்று தேசிய கொடி ஏற்றி வைத்தார். தொடர்ந்து உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது.
பள்ளியின் மூத்த முதல்வர் மெஞ்ஞான ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். மாணவ மாணவிகளும் தேசப்பற்றை வெளிப்படுத்தும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றதுடன் பங்கேற்ற குழந்தைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. பள்ளி முதல்வர் மெஞ்ஞான செல்வி கே தேவகி நன்றியுரை வழங்கினார். நிகழ்ச்சி நிறைவில் மெய்த்திரு நாகராஜர் அவர்களின் உபயத்தில் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. பள்ளி நிர்வாக அலுவலர் மெஞ்ஞான ஆசிரியர் சுப்பிரமணியன், மெஞ்ஞான ஆசிரியர்கள் பிரமிழ் சீனிவாசன், பழனியம்மாள், முன்னாள் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் பெரும் திரளாக இதில் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியை பள்ளி துணை முதல்வர் மெய் திருமதி பி ராஜலட்சுமி அவர்கள் தொகுத்து வழங்கினார். இவ்வாறு குருமகானின் ஆன்மீக வழிகாட்டுதலுடன் குரு உணர்வு, ஒரு நிமிட அமைதி, தேசப்பற்று மற்றும் மாணவர்களின் பண்பாட்டு வளர்ச்சி ஆகியவற்றை முன்னிறுத்தும் நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற்றன. தனிமனித அமைதி மூலமே உலக அமைதி. தினமும் காலை 11:11 மணிக்கு உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் அமைதி கடைபிடிப்போம். மேலும் பல ஆன்மீக, கல்வி மற்றும் சமூக செய்தியுடன் மீண்டும் சந்திப்போம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. சந்தோஷம்.